உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்த குடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வை படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்கள குடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள குடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஓராண்டு கடகராசியிலேருந்து அவர் குடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடரப்போகுது. உங்க வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனா இருக்க போகுது அப்படின்றதுனால, தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி நேர்ல இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம குரு விலகுறாருங்க. குரு வந்து இவ்வளவு நாள் உங்க ராசியில தான் இருந்துட்டு இருக்காரு. ஜூன் 2ஆம் தேதி அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்குள்ள போறாரு. இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில ஒரு சுபகிரகம் இருக்காரு அப்படின்னா, நிச்சயமான முறையில மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுல எந்த சந்தேகமே வேண்டாம். அது மட்டும் இல்லாம, இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில உச்ச பலம் அடைகிறது. அதுவும் கடகராசி தான் வந்து அவருடைய முழு பலம் குடுக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா? ஸோ அங்க வந்து அவர் வந்து முழு பலம் அடையிறதுனால, தொழில்காரகன், அதாவது ஜீவனக்காரகன், கர்மகாரகனான குரு பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில உச்ச பலம் பெறதுனால, மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வழியில பல நல்ல முன்னேற்றங்களும், ஏற்றங்களும், லாபங்களும், ஆதாயங்களும் கிடைக்கப் போகுது. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இணைவு இருக்கு இல்லையா? 10ஆம் இடத்துக்குரியவர் 2ஆம் இடத்துல வர்றது வந்து தொழில்காரகன் தனஸ்தானத்துக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமா குரு பெயர்ச்சியோட காலம் இருக்க போகுது. அடுத்த ஓராண்டு வரக்கூடிய குரு, அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து குரு ஓராண்டு வந்து கடகராசியில உச்ச வீட்ல இருந்து உங்களுக்கு யோக பலன்கள மட்டுமே குடுப்பார். அந்த காலங்கள்ல குடுக்கக்கூடிய யோக பலன்கள் எல்லாமே வந்து உங்க வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கு முழுமையா தொடரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தற்சமயம் சனி பகவான் இருந்துட்டு இருக்காரு. மீன ராசி, உங்க ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீன ராசி. மீன ராசியில சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். சனி பகவான் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. மிதுன ராசிக்கு முழு பாக்கியங்களும், அதிர்ஷ்டங்கள அள்ளி குடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது, தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது. தொழில் வழியில சிறப்பு. தொழில் வழி மட்டும் இல்ல, உங்களோட பொருளாதார தன்னிறைவு, கடன் சுமைகள் இதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள சனி பகவான் மூலியமே கிடைச்சிட்டு இருக்கு. அந்த சனி பகவானுக்கு வீடு குடுத்த சனி இருக்கக்கூடிய அந்த 10ஆம் வீடு, உங்க ராசிக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். சனிக்கு வீடு குடுத்து, அவருக்கு பார்வையும் குடுக்க போறாரு குரு பகவான் இனி வரக்கூடிய காலங்கள்ல. உங்க ராசியிலேருந்து குரு விலகிட்டாலே ஒரு நல்ல விஷயங்க. ஜென்ம குரு விலகிருச்சுனாலே பல கஷ்டங்கள், சங்கடங்கள் விலகிரும். பொதுவா ஜென்ம குரு வந்துருச்சு அப்படின்னா வந்து, கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல். என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு காலமா மனநிலை இருந்துட்டு இருக்கும். ஸோ, இப்ப அந்த மனநிலைலாம் மாறி, நம்ம இதுதான் செய்ய போறோம், இப்படிதான் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்கள உங்களுக்கு குடுக்குறதுக்கு, அ உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். தனஸ்தானத்துக்குள்ள வந்து அமரக்கூடிய குரு பகவான், முன்னாடியே சொன்ன மாரி தன குடும்ப வாக்குஸ்தானம் இல்லையா? அதனால உங்களோட பொருளாதாரம், உங்களோட குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள், சிக்கல்கள் அது எல்லாத்தையுமே போக்கிட்டு, உங்களுக்கு மனசுல சந்தோஷத்தையும், தன்னிறைவான பொருளாதாரத்தையும் குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து தொழில் சார்ந்த வளர்ச்சி. நீங்க ஒரு வேலையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பிசினஸ் டெவலப் பண்றது. அது மட்டும் இல்லாம, இது நாள் வரைக்கும் வாராக்கடனா இருந்த தொகைகள்லாம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய சூழல்கள். அது மட்டும் இல்லாம வேற தொழில் மாற்றம், இல்ல புது தொழில ஆட் பண்ணிக்கிறது. புது விஷயங்கள நம்ம நம்ம தொழில்ல ஆட் பண்றது. இதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து குரு பகவான் குடுக்க போறார். குரு மட்டும் இல்ல, குருவோட சேர்ந்து இணைவுபட்டு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனியும் இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறார் அப்படின்றது தான் உள்ளபடிய விஷயம் அதுதான். அதேமாரி வெளிநாட்டு யோகமும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறையில இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சனியோட நிலை ரொம்ப அற்புதமா இருக்கிறதுனால, இன்னும் கூடுதலா சொல்லப்போனா, உங்களுடைய ராசிநாதன் புதன், உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், இவங்களோட நிலைகளுமே கோச்சாரங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, கண்டிப்பான முறையில உங்களுக்கு பல வகையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு, அதன் மூலியமா வாழ்க்கையில ஒரு திருப்தியா நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம், சந்தோஷமா பயணிப்போம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்த போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில வந்து
மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால, இன்னும் சொல்லப்போனா யோகஸ்தானமான 5ஆம் இடமும் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் உங்க ராசியில பயணிக்க போறாரு. கோச்சார நிலையில அனைத்து கிரகங்களும் சிறப்பா இருக்காங்க. குறிப்பா இந்த குரு பகவான் ஓராண்டுக்கு உங்களுக்கு உங்களுடைய ரா குடும்பஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள குடுக்க போறாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பல முன்னேற்றங்கள, ஏற்றங்களையும் நீங்க இனி வர காலங்கள்ல கண்டிப்பான முறையில சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பா இருக்கிறது அப்படின்னால, அதாவது குரு முழு சுபகிரகம். அவர் உச்சம் பெறதுனால, எல்லோருக்கும் உலகளாவிய அளவுல மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்கள உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் மக்கள் வந்து சந்திக்க போறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்கள்ல உலகம் இருந்துகிட்டு இருக்கு. போர் பதட்டம், போர் சூழல், அதனால விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள், அவங்க மனசுலயே நல்ல அமைதியும், சாந்தமும் குரு அருளால கிடைச்சு, அவங்களே வந்து சரி மக்கள கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம எடுத்த முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இனிமே அதுக்கான வாய்ப்புகள் நம்ம குடுக்க வேணாம். நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும், சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால நிச்சயமான முறையில அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்கள்ல சொன்ன மாரி 2020லேருந்து 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம் தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம், 2025மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள மக்களுக்கு குடுத்த ஒரு காலம் தான். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்படி 1, 2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்துல ஒரு 2, 3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில நல்லாயிருக்கும். அந்த வகையில இந்த 2026 to 27மே ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமா குரு பகவான் இருக்க போறார். இனி மெல்ல மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்கள மட்டுமே குடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலன தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில பார்த்த உங்க ராசிக்கு குரு எங்க இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இத தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில நம்மளோட பிறப்பு லக்னம். நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில இப்ப நடப்பு நேரம் என்ன? லக்னாதிபதி நிலை என்ன? தசாபுத்தி என்ன? அத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததா சந்திரன் அடிப்படையில சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள். மற்றும் சந்திரன் இருக்கிற நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததா வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியன். சூரியனை சுத்தி கிரக நிலைகள் எப்படி இருக்கு? தற்காலத்திலும் சரி, உங்களோட ஜனன காலத்திலும் சரி கிரக நிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான, துல்லியமான, சரியான பலன்கள சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும், வழிகாட்டுதலையும் குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். உறுதியா மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இந்த குருவுடைய பெயர்ச்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நிம்மதியும், சந்தோஷமும் குடுத்து, நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் குடுத்து, பொருளாதாரம், பண விஷயத்தில நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு. ஒரு சேஃப் ஜோன்ல நம்ம வந்துட்டோம். அதாவது ஃபினான்ஷியலா நம்ம ஒரு சேஃபா இருக்கோம். அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா மாறிடுங்க. ஸோ அதுக்கான கா காலம் இதுநாள் வரையும் வராம இருந்துச்சு. இப்போ வந்திருக்கு. சந்தோஷமா நம்ம அத அனுபவிப்போம். நிச்சயமா எல்லாருக்கும் நிம்மதியும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமா இருக்க போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. குரு அருளால இனி வர காலங்கள்ல நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிய சந்திப்போம்.